மத்திய அரசுக்கு வரும் ஒவ்வொரு ரூபாயும் எந்தெந்த வழிகளில் வருகிறது, எந்தெந்த வழிகளில் செலவாகிறது, வரைகலை வடிவில் பார்க்கலாம். மத்திய அரசின் ஒவ்வொரு ரூபாய் வருவாயிலும் அதிகபட்சமாக கடன் மற்றும் இதர இனங்கள் வாயிலாக 24 காசுகள் கிடைக்கிறது. வருமான வரி மூலம் 21 காசுகள், ஜிஎஸ்டி வரி மூலம் 15 காசுகள், கார்ப்பரேட் வரி மூலம் 18 காசுகள் கிடைக்கிறது. வரி அல்லாத வழிகளில் 10 காசுகளும், கலால் வரி வகையில் 6 காசுகளும் அரசுக்கு வருவாயாக கிடைக்கிறது. சுங்க வரியாக 4 காசுகள் கிடைக்கும் நிலையில் கடனல்லாத மூலதன வருவாயாக 2 காசுகள் கிடைக்கிறது. மறுபுறம் அரசின் ஒவ்வொரு ரூபாயும் எப்படி செலவாகிறது என்பதை பார்க்கலாம். மாநிலங்களுக்கு வரி பங்கு என்ற வகையில் 22 காசுகள் செலவாகிறது. கடன்களுக்கான வட்டியாக மட்டும் 20 காசுகள் செலவாகிறது. மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு 17 காசுகள் செலவாகிறது. நிதிக்குழு மற்ற செலவுகளுக்கு தலா 7 காசுகள் ஒதுக்கப்படுகிறது. மத்திய அரசு ஆதரவுடன் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு 8 காசும், பாதுகாப்புத்துறைக்கு 11 காசும் செலவாகிறது. மானியங்கள் வகையில் 6 காசுகள், ஓய்வூதியம் என்ற வகையில் 2 காசுகள் செலவாகிறது.